பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுதும் நம்மளை கண்மணியை போல அழகாக நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளில் கூட நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய மகிமைக்கா அழைத்திருக்கிறார் என்று. நமக்கு நித்திய மகிமை, அதாவது அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சும்மா அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. அங்கே போனோன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த பூமியில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுனாலே நம்ம அதற்கு ஏற்ற பிரகாரம் படித்திருக்கணும், அதற்கேற்ற திறமைகள் நமக்குள்ளே இருக்கணும். அப்போது பரலோகத்திற்கு நம்ம போக போகிறோம், அங்கே நித்தியவாசியாக இருக்க போகிறோம். அங்கே அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் போயிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை, பாடு அனுபவிக்கிற நம்ம கர்த்தருக்குள்ள நிறைய பாடுகளை அனுபவிக்கிறோம். இந்த பாடுகள்லாம் என்னவா மாறுது? எதற்காக இந்த பாடுகள் நமக்குள்ள வருதுன்னு கேட்டோம்னா, நம்மளை கர்த்தருக்குள்ள சீர்படுத்த, நம்ம ஒரு சீர்பட்ட ஜனமாய் மாறுகிறோம். இந்த உபத்திரவம் நமக்குள்ள இன்னும் சுத்திகரிப்பை பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. அதற்கு பிறகு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். நம்ம உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் நம்ம மாறுகிறோம். நம்ம உபத்திரவம், நம்ம பாடுகள் எல்லாமே தேவனுக்குள்ள ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கிறது. நம்மளுடைய பரிசுத்தவான்களுடைய காரியங்களை எடுத்து பார்த்தோம்னா, தானியலா இருக்கலாம், யோபுவா இருக்கலாம், தாவிதா இருக்கலாம், இவங்க வாழ்க்கையில எல்லாம் இவங்களுடைய அந்த பாடு அனுபவித்த நாட்கள் அதெல்லாம் அவங்களுக்குள்ள விசுவாசத்துல ஸ்திரப்படுவதற்கு, தேவனை இன்னும் விசுவாசிப்பதற்கு, இன்னும் பிடித்து கொண்டு அவர்கள் ஓட்டத்தை ஓட உதவியா இருந்தது. கர்த்தர் ஏன் நம்மளை ஸ்திரப்படுத்துறாருன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒரு ஸ்திரப்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பலப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற தேவன். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மினால் நான் அன்பு கூறுவேன் என்று. அப்போ தாவீது சொல்றாரு, தாவீதுடைய காரியத்தை எடுத்து பார்த்தோம்னா, போற எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெற்றவராய் வருகிறார். அப்போ அவர் தன் பலத்தின் மேல நம்பிக்கை உள்ளவரா இல்ல, போற எல்லா யுத்தத்திலையும் முதலாவது அவர் தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் செய்து விட்டு போகிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, என் பலனே கர்த்தர் நம்புறாரு. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்ம பலத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. உண்மையான விசுவாசிகள் நம்ம பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. கர்த்தருடைய பலத்தை தான் நம்ம பலமா நினைக்கிறோம். அவரே நம் பலன். ஆமேன். அப்போ இந்த முதலாவது வார்த்தை சொன்னது மாதிரி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஒரு குவாலிட்டியான ஒரு ஜனமாய் நம்மை கர்த்தர் மாற்ற போகிறார். அதாவது ஒரு பெரிய பரலோகம், நித்திய வீட்டிற்கு போக போகிறோம். அவ்வளோ சீக்கிரம் அங்கே போயிட முடியாது. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நிலை நிற்கிற அனுபவம், அவருக்குள்ளே நிலை நிற்கிற அனுபவம். இன்னைக்கு மோசேயோட ஆரம்ப நாட்களை பார்க்கும் பொழுது அவர் தேவன்கிட்ட என்னை ஏன் அழைச்சிங்கன்னு கேட்குறாரு. சில காரியங்களில் அவர் ஜனங்க உபத்திரவப்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார். அதே அவருடைய ஸ்டாண்டர்ட் கடைசியாக போய் பார்க்கும் பொழுது உபாகமத்தில் அவ்வளவு நிலை நிறுத்தப்பட்டவராய் கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறுறார். இதுதான் நமக்கு வருகிற உபத்திரவம், பாடு, கண்ணீர், கஷ்டம், கவலை, இது எல்லாமே நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நிலை நிற்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுகிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலை நின்றாதான் பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியும். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 15:3 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகிறீர்கள். அவருடைய உபதேசத்தில் நிற்கும் பொழுதுதான் நம்ம என்னவா மாற முடியும்னா சுத்திகரிக்கப்பட முடியும். அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் இந்த பூமியில நம்மளை உண்டாக்குனதே அவருடைய வேலையை செய்யணும் தான். இந்த 10 மாதங்கள் நிச்சயமா நமக்காகவே வாழ்ந்திருப்போம். நிறைய பேர் தேவனுடைய வேலையை செய்யறதே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தேவ சித்தம் உண்டு. இது நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன், தேவ சித்தத்தை செய்யணும்னு சொல்லி. ஸோ நமக்கு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருப்பார். இந்த நாட்கள்ல, ஆண்டவரே நான் உமக்காக இது வரைக்கும் கனி கொடுக்கல, ஆனா என்னுடைய கொடியை நீங்க சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே என்ன நீங்க உமக்குள்ள சுத்திகரிங்க. ஆண்டவரே வசனத்துல நிலைத்திருந்து உமக்காக கனி கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதம் உபவாசம் செய்து ஜெபித்து தேவனுக்காக மிகுந்த ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா ஆத்ம ஆதாயம் தான் முக்கியம். ஆத்ம ஆதாயத்தை செய்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நாம உங்க மூலமா இந்த பூமியில மகிமைப்படட்டும்.
இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அழகாய் உங்களை நடத்துவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.